வணக்கம். நான் தான் தினசரி படத்துடைய இயக்குனர் சங்கர். முதல்ல அவங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கு மேலே என்னோடய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய வாய்ப்பாக எனக்கு அமைச்சு கொடுத்த திரு விஜய் முரளி சார் அவர்களுக்கும் முரளி சார் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இது மேலே நான் ரொம்ப ரொம்ப பேசணும் அப்படின்னா ஸ்ரீகாந்த் சார். நான் அவர் கூட ஒரு 6 வருஷமாக ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இந்த கதைக்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகி இந்த கதையை இப்போ பண்ணி முடிச்சிருக்கோம். அப்புறம் இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே எம்எஸ் பாஸ்கர் சார், பிரேம்ஜி சார், வினோதினி மேம், சாம்ஸு, ராதாரவி சார், சாந்தினி மேடம், மற்ற எல்லோரும், முக்கியமாக இந்த படத்தினுடைய கதாநாயகியான சிந்தியா மேம், இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் மட்டும்தான் அந்த படத்தை புதுசு. இது எல்லாத்தோட முக்கியம் என்னுடைய தந்தையாக நான் நினைக்கிறது, என்னோடய தந்தையாக நினைக்கிறது, என்னை எப்பயுமே இது கூடவே இருக்கிறதா நினைக்கிறேன் என்னுடைய இளையராஜா. என்னுடைய 2016 ஒரு படம் ஆரம்பித்தேன், அம்மாயின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு அவங்க தான் இசை. அந்த ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது படம் என்னதுனால கட்டிட்டு பட்டப்படியாக போச்சு. இந்த படத்துக்கும் அவங்க தான் இசையமைச்சிருக்காங்க. மற்றபடி கேமராமேன் ராஜேஷ் யாதவ் சார், என்பி ஸ்ரீகாந்த் எடிட்டர், எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியனாக தான் இந்த படத்தில் நான் கையாண்டிருக்கேன். நண்பர் ஆர்ட் டேரக்டர் வந்து ஜான் பிரிட்டோ, எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். இன்றைக்கி படமாக பார்த்தேன். நிஜமாக நான் ஒரு படம் பண்ணும்போது படம் எப்படி நான் திரையில் பார்ப்பனோ அப்படி தான் என் படத்தை பார்த்தேன். என் படமாக நான் பார்க்கல. எந்த படத்தை பார்த்தாலும் அது நல்லா இல்லைன்னா நான் ஓட்டுவேன், நல்லா இல்லைன்னா சத்தியமாக தூங்கிடுவேன். அப்படி தான் இந்த படத்தையும் நான் பார்த்தேன். எந்த இடத்துல நான் தூங்குவேன், எந்த இடத்துல இருப்பேன். நிஜமாக சொன்னேன், எனக்கு படம் ரசிக்கிற தன்மையில் தான் அந்த படம் இருந்துச்சு. ரொம்பவும் இதுவும் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு அது அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய முன்னுரை. இதுக்கு அவ்வளோதான், இதான் என்னோடய முன்னுரை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ நீங்கள் கேளுங்க. அதுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆக்சுவலாக என்னென்னா, அன்றைக்கி அவங்க ப்ரெஸ் ஷோ வைக்கிற அன்றைக்கி நான் இல்லை. சில தைப்பூச ஊரில் எங்கள் அம்மாவுடைய கிராமத்தில் பெரிய விழா நடக்கும். ஸோ அன்றைக்கி எங்கள் பரம்பரை மொத்த குடும்பமும் வருவாங்க. எங்கள் மாமா எல்லாருமே வருவாங்க. ஸோ அன்றைக்கி சூழ்நிலை போக வேண்டியது கட்டாயது. திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை மாலை தான் நான் வந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு இயக்குனர் யார் ஹீரோயினுக்கும் இயக்குனருக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறதா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையால் நான் அந்த கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அதனால எனக்கு வர முடியல. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் இயக்குனர் யாருன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கேன். நான் படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதெல்லாம் படமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில பொருளாதார காரணங்களால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் எடுக்க முடியல, அதான் உண்மை. ஸோ ஒரு குறுகிய வட்டம் ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் கன்சைன் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 35 நாள் கேட்டிருந்தேன். மொத்தமாக சேர்த்து அவங்க இந்த 3 அங்கே போட்டு அந்த சாங்கோடு சேர்த்து 28 நாள் அந்த படம் முடிச்சிருக்கு. அதான் நிஜம். பிரச்சனைன்னு எதுவும் இல்லை சார். என்னென்னா எப்படி சொல்கிறது, இந்த கதை முழுக்க முழுக்க நாயகனுக்கும் அப்பாவுக்கும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தந்தை ஒரு மகன், இதுதான் ஒரு கதை. சேம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும்னு நினைக்கிற அப்பா. இவர் வந்து இன்றைய காலகட்டங்களில் இருப்பது பத்தாது, கொஞ்சம் கூட வேலை செய்கிற நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டில் வரும்போது மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக தான் உங்களுக்கு தென்படுவாங்க. ஏன்னா கதைக்கு யார் நாயகன், அதுக்கு கூட இருக்கிற வந்து அப்பா பிள்ளைக்கு தான். இங்கே வந்து வில்லன் எதுவும் கிடையாது. வில்லனுங்கிறது தன்னுடைய கேரக்டர் மட்டும் தான் அந்த வில்லனை தவிர்த்து இந்த கதைக்கு வில்லனிசம்னு எதுவுமே கிடையாது. அவங்க குணம் என்ன மாதிரி மாற்றுதுன்றது தான் அந்த கதையுடைய தன்மையாகவே இருந்திருக்கு. அப்படி வரும்போது அவங்க போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னுடைய போர்ஷன் கம்மியாக இருக்குன்னு தான் அவங்களோட வருத்தம். அதில் எந்த விதமான நான் ஒளிவு மொழிவு இல்லாமல் சொல்கிறேன். இதான் அவங்களுடைய வருத்தமே தவிர்த்து இதில் வேறு ஒன்றும். அவங்க போன பேட்டியில் கூட சொல்லிப்பேன், அந்த படத்தில் ஐ வில் பி லெஸர், நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது ஐ வில் டூ மோர் நிறையா இருக்க மாதிரி பண்ணுவேன்னு உங்களுக்கு பேட்டியிலே சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், நிறைய படம் நிறைய பேட்டிகள். ஸோ அது அந்த சூழ்நிலையால் தான் சில இது வந்து வேறு ஒன்று அப்படி இல்லை. அமைதியாக இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது. ஒரு சில இடங்களில் நம்ம ஒரே வசனம் தான் சொல்லுவேன். வாதத்துக்கு விளக்கம் இருக்குது, விதண்டாவாதத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கிடையாது. அதுதான் இங்கே நிஜம். அதனால் நீங்கள் விதண்டாவாதத்துக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நிஜமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. சினிமானா என்ன, நான் நான் படித்து முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு வந்துட்டேன் சினிமா பண்ணணுன்ட்டு. அவ்வளோ சின்ன வயசில் எனக்கு பேஷன் அதுதான். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட பம்பரகனாலில் அப்ரெண்டிஸ் ஆரம்பித்து இப்போ கடைசி அந்த கன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்து வரைக்கும் கூட இப்போ தியாகராஜ் சார் கூட கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த ஸ்கிரிப்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு வடிவேல் சார் கூட 40 படம் காமெடி ட்ராக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த இருக்கிற இயக்குநர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், அங்கே என்ன நடக்குன்றது எனக்கு எல்லாமே தெரியும்.
அதனால் நான் அவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம முதல் படம்ன்றதுனால சரி கோணாமல் நடந்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. சரி, நீங்கள் முதல் படமே சொன்னீங்க, ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இளையராஜா மாரி ஒரு லெஜண்ட் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறது அது என்ன மாரி ஒரு அனுபவமாக இருந்துச்சு, என்ன மாரி ஒரு சப்போர்ட்? நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வசனம் தான் சொன்னேன், இந்த உலகத்தில் எனக்கு ஒருத்தர் பிடிக்குன்னா அது உங்களை மட்டும் தான் பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது 2016 அந்த படம் பண்ணும்போது நான் சொன்னது அது ஒன்று தான். ஏன்னா இன்றைக்கி நான் கதைகள் எழுதும்போது அவர் பாட்டை தவிர வேறு எதுவுமே என் கூட யாருமே இருக்க மாட்டேன், எஸ்டன்ஸ் கூட யாருமே இருக்க மாட்டேன். நான் உட்காந்து கதையை யோசிப்பேன், அவர் பாடல் ஓடிட்டுருக்கும், அந்த பாட்டுக்கான சூழல் எனக்கு சூழல் அதுவே க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கான விஷயங்கள் தான் நான் அமைச்சிருப்பேன். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய இளையராஜாக்கான பழைய படங்கள் சூழல் தான் இருக்கும். அந்த சூழல் நான் உருவாக்கி தான் அந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கு இது இப்படி இருந்தால் அந்த காட்சிப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இளையராஜாவுடைய பாடல்களாக இருக்கும். நீங்கள் கேட்பீங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம அது அவர் கூட தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். எனக்கு அவர் கூட இருக்கும்போது அது வேற ஒரு உலகம். இந்த படங்களில் இருக்கக்கூடிய சில வசனங்கள், முக்கியமான வசனங்கள்லாம் அவர் ஸ்டூடியோவில் நான் உட்காந்து எழுதினது. ரெக்கார்டிங் போய்ட்டுருக்கோம் இல்லை, நான் ஸ்டூடியோவில் உள்ள உட்காந்துருக்கேன். ஒரு தடவை கேட்டார், கிராஸ் பண்ணும்போது என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டார். வசனம் எழுதிட்டுருக்கேன் பாண்ணா, சரின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு அவர் கூட இருக்கும்போது எப்படி சொல்லுது, ஒரு சன்னிதானத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய மியூசிக் டேரக்டர் இருக்காங்க, அவர் கூட என்ன பண்ணுவோம்னா இந்த படம் வந்து இப்போது ஸ்ரீகாந்த் சார்லாம் வச்சு பண்ணுறாங்க, அது எப்படி? எனக்கு வந்து எப்படி சொல்லுதுங்க, நான் ஸ்கூல் டேஸில் நான் ரஹ்மானுடைய ஃபேன். ஒரு மெச்சூர் ஒரு கட்டை தாண்டும்போது, ஸ்கூல் தாண்டி வரும்போது, வேறு படிப்பு வரும்போது இளையராஜா கேட்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு பரிணாமத்தில் கொடுக்குது. ஒரு இசை துள்ளல் அது வேறு வேறு விஷயங்கள் கொடுக்குது. இல்லை நான் என்னால் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால் அவர்கிட்ட மியூசிக் நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. மாடல் ஆஃப் சென்னைன்னு ஒரு ஆல்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மற்ற 4 இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. அதில் யாருக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதில் தெரியும். இளையராஜாவோட இசை நீங்கள் இது வரைக்கும் கேட்காத பரிணாமத்தில் அந்த இசை இருந்திருக்கும். நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை தான் அவங்களால வெளிக்கொண்டு வரணும். நான் ஒரு விஷயம் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நான் சொல்லணும், இன்புட் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு கலைஞனுக்கு அதை திருப்பி கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு சீன் கேட்குறீங்கன்னா, ஒரு கதாசிரியர், நான் கதை எழுத நிறைய இடம் போயிருக்கேன். போகும்போது அவங்க சார் இப்படி இருந்தால் நல்லா, இன்னும் இதை விட அப்படின்னா தான் எனக்கு ஒரு பெட்டர்மெண்ட் தேடுது. ஒரு கதாநாயகிட்ட நான் கதை சொல்ல போகிறேன், அந்த கதாநாயகனுக்கு சார் இதோட எனக்கு யூனிக்கான்றார். நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் அவர்கிட்ட, உட்காந்த இடத்துல 10 லைன் சொல்கிறேன், 11 லைன் இது யூனிக்காக இருக்குது ஓகேன்னு. ஸோ நம்ம சொல்லணும் அவர்கிட்ட விஷயங்கள். இப்போ வெற்றிமாறன், பாலா சார், மிஸ்கின் அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி பேட்டர்னில் இருக்கும் மியூசிக்கு. இந்த பேட்டர்ன் வந்து இது வந்து ஒரு சூழல் தான் சார் காரணம். நம்ம என்ன சூழல் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த சூழலுக்கான இசை தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இருக்குது. நம்ம அங்கே சொல்லக்கூடிய சூழல், நம்ம இப்போ காட்சியை விரிவுபடுத்துகிற சூழல் இருக்கும்போது இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு அங்கே திருப்பி கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதான் எனக்கு கிடைச்சிருக்கு. சார், இந்த படத்தோட சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப ஹீரோயின் படத்தை வச்சுட்டு ட்ரோல் பண்ணி போட்டுருந்தாங்க, அது பாவம் எப்படி இருந்துச்சு? அது நான் நிஜமாகவே தவறுன்னு தான் சொல்லுவேன். அது எப்படி சொல்கிறது, ஒருத்தங்களை ட்ரோல் பண்ணுறதுன்றது அது தனிப்பட்ட வரையும். பட் ஆனால் அது பப்ளிக் இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு சோஷியல் மீடியான்னு வந்துட்டோம். ஆனால் நம்ம இன்றைக்கி சமூகமாக இருக்குமான்னு கேட்டால் அது நிஜமாகவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான். நிஜமாகவே எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் இன்றைக்கின்னு இல்லை, நீங்கள் 80 காலகட்டங்களில் நம்ம இருந்த ஹீரோக்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி காலகட்டங்களில் யோசிக்கும்போது நம்ம இவங்களாம் ஹீரோவாக தான் நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமை. அப்போ இன்றைக்கெலாம் வந்திருந்தால் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்னவாக இருக்கும். அது ட்ரோலிங்கிறது அவங்க மண்ணிலை. பட் அது பார்வை தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிஜமாவே அவங்க ஒரு ப்ரொடியூசராக என்கிட்ட சொன்னது, நான் நடிக்கணும். விஜயமுரளி சார் என்னை கூட்டு போய் கதை சொல்ல சொன்னார். ஆக்சுவலி அது கதை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், சார் இவங்க வேணா வேறு யார், நான் ஓப்பனாக அப்படியே சொன்னேன், இல்லை அவங்க பணமும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் காம்பரமைஸ், நான் சரி ஓகே நடிக்க வைக்க முடியும்னு தான் நான் அவங்கள வச்சு தான் படமே எடுக்கிறேன். எனக்கு என் கதைக்கு ஒரு சூழல், அதனால அந்த கதையில் அமெரிக்காவில் ரிட்டர்ன் அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே நான் அவங்க என்னவா இருக்காலும் கதையை மாற்றி தான் பண்ணிடுறேன். இல்லை, நான் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலைங்க. ஆக்சுவலி இவங்க ப்ரொடியூசர் கம் ஹீரோயின்ன்றதுனால நான் நம்ம வேறு எந்த தாட் ப்ராசஸ் அங்கே போகவே முடியாது. அப்படி நான் ஓகே பண்ணலைங்க. அப்படி நாம் எழுதின கதையே கிடையாது. இது வந்து திடீர்னு உருவான சூழலில் உருவான கதை. நாங்கள் பண்ண ஆரம்பித்த கதை வேறு, ஒரு ஆக்ஷன் பேக்டு ஸ்கிரிப்ட் தான் அது. பண்ணதுனால பண்ணிகிட்டு இருக்கும்போது பட்ஜெட் அதிகமாக, ஆக்ஷன் மட்டுமே உங்களுக்கு 28 days எனக்கு ஷூட் இருந்துச்சு. ஃபைட்டு நான் இப்போ லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு போட்ட பட்ஜெட்டு, நாங்கள் ஒரு கன்சைனர்ஸி உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல என்ன பிஸ்னஸ் ஆகும்னு தெரியும். அந்த பிஸ்னஸுக்கு பண்ணும்போது அதோட டபுள் ஆச்சு. ஸோ அந்த பட்ஜெட்டில் இதை பண்ண முடியாது, ஏன்னா பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால. ஆக்சுவலாக நீங்கள் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் நிஜமான அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், நான் எழுதி இருந்த ஸ்கிரிப்ட். செகண்ட் ஹாஃப் அவுட் வேறு ஒரு ஸ்கிரிப்ட்.
அது வேறு சூழலில் எல்லாம் பேசி உட்காந்து பட்ஜெட் தாங்க மாட்டோம், நம்ம இது கன்சைனாக ஒரு குடும்ப கதையாக மாற்றலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக குடும்ப கதையாக, செகண்ட் ஹாஃப் மொத்தமாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகி ஃபுல் ஆக்ஷன் மோடே மாறிடும். அதனால் அது சூழலுக்கு தகுந்த மாதிரி சரி பட்ஜெட் உண்மை காரணம் அது பட்ஜெட் தான், பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிடணுன்றதுனால சரி குடும்ப சூழலாக பண்ணிடணும். ஒரு குடும்ப கதையாக இருந்துச்சு. ஆல்ரெடி என்னுடைய நிறைய சம்பவங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கேதர் பண்ணி வச்சுருந்ததுனால கரெக்டாக அந்த அவருடைய கேரக்டருக்கும் இப்போ அந்த டைமில் நடந்த அந்த அந்த எப்படி சொல்ல ஸ்கேமும் கரெக்டாக மெர்ஜ் ஆச்சு. எனக்கு அந்த ஸ்கேமை வச்சுட்டு என்னுடைய சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் தரவுகள் எடுத்து யார் என்ன எப்படி வந்தால் நீ எப்படி உள்ளே போனன்றது எல்லா விஷயத்தையும் கேட்டு நான் கதையாக பண்ணது தான் அந்த கதை. ஸோ இந்த கதைக்காக அவங்களுக்காக நான் கதையை மாற்றலை. எங்களுக்கு அந்த உள்ளே போகும்போது இருந்த ஸ்கிரிப்ட் வேறு, அந்த சூழலில் எங்களுக்கு பட்ஜெட்டு கண்டிப்பாக நிஜமாக ஆகிருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். எங்களெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உட்காந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம், மொழியை கூட சிரமப்பட்டிருக்கோம். அதான் உண்மை. பாவம் அவங்கள நம்ம அவ்வளோ தூரத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, திருப்பி பணத்தை திருப்பி கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கதை சூழல் தெரியும். நான் தான் சொன்னேன், இந்த கதை கூட ஒரு 6 வருஷம் ட்ராவல் ஆகிருக்காரு அந்த கதைக்குள்ளே. நாங்கள் ஆஃபைலாக தான் கதையை மாற்றுறோம். கதையை மாற்றும் போது அவருக்கு ஒரு டேரக்டராக ஏமால இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்பிக்கை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேட்டிகளே தனியாகவே வேற ஒரு படத்தையும் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். இதுக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அந்த டேரக்டர் சரி இது ஆகும்போது என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. தினசரி சங்கர் போய் பாருங்கள் பண்ணி தருவார். இந்த வேர்டு வந்து நான் அவருக்கு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையினால் அந்த உருவானது அது. ஸோ அதனால் அவருக்கு அந்த இதில் ஒன்றும் நான் தான் சொன்னேன் இல்லைங்க, மன உரசல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன். எனக்கு என் ப்ரொடியூசர் டெய்லி சண்டை நடக்கும். யாருக்கு தான் நடக்காது? குடும்பத்துக்குள்ளே புருஷன் முன்னாடி சண்டை தான் நடந்துட்டுருக்கு. யார் வீட்டில் சண்டை இல்லை. நீங்கள் அதுக்காக உரசிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்குவீங்களா? முறைச்சி அது கிடையாது. இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது 100% நான் தான் சொன்னேனே, நான் மொத்தம் தமிழ் தெலுங்கு எல்லாம் சேர்த்து ஒரு சாலிடாக அப்படி இப்படி சேர்த்து ஒரு 50 படங்களுக்காக நான் போய் ஒர்க் பண்ணியிருப்பேன். அந்த 50 படங்களில் 40 பிரச்சனை எல்லாம் போயிருந்துருக்கும். ஒரு படம் மட்டும் தான் எங்கேயாவது பிரச்சனையோடு இருந்திருக்கும். பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும். மற்ற 49 படங்களும் ஏதாவது ஒரு சூழலில் யாருக்காவது வந்துகிட்டே தான் இருக்கும். நானே என் மொதல் படமும் அப்படி தான், அந்த சூழலும் அப்படி தான். நான் ப்ரொடியூசர்கிட்ட தெளிவாக கேட்குறேன், பணம் இருக்கான்னு கேட்குறேன். வேறு ஒரு சூழலில் அவர் சொல்கிறார், நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அது இல்லைன்னும் போது வேறு சூழல் நடக்குது. இது வந்து நம்பிக்கையின் பேரில் நடக்கிறது தான் சினிமா. நான் வாயால் சொன்ன ஒரு கதையை நம்பி ஒரு இத்தனை பேர் இத்தனை கோடி ரூபாய் வெறும் வாயில் சொன்ன கதை தான் அது. பேப்பர் எடுத்து கூட கொடுக்கலாம் அவங்ககிட்ட. நான் வாயில் சொன்னால் எடுப்பேன்னு நம்பி கொடுக்குறாங்கன்னும் போது வரும். அப்புறம் போது நம்புகிறாங்க, வேறு ஒரு ரீசனும் கிடையாது. யாரும் சார் யாருக்கு இல்லை, நான் வேறு கமிட்மெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு இதே ட்ராமா, ஆனால் அது ஒரு ஹாரர் பேஸ்டு ஒரு ஸ்கிரிப்டு சொல்லி ஓகே இருக்குது. அதில் ஆனால் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கணும். அதுக்கும் கிட்டத்தட்ட ப்ரொடியூசருக்கு எதுவும் நான் சொல்ல விரும்பலைங்க. எனக்காக அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இன்றைக்கி சூழலில் படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். நான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கை கூப்பி நன்றி சொல்லிக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். அந்த படம் இன்றைக்கி வரும் வராது. இன்ஃபேக்ட் என் சொந்த ஊர் பாண்டிச்சேரி. என் பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகலை படம். எங்கள் அம்மா போய் நான் சிதம்பரம் என் தம்பி எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு சிதம்பரத்துக்கு காரில் கூட்டு போய் காமிக்கிறேன். இல்லை சென்னைக்கே வரேன். சென்னையில் நைட் ஷோ மாயாஜாலில் இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் வந்து போகிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு படம் ரிலீஸ் பண்ணாதலையோ இது ஆகிடுச்சே, இது பிஸ்னஸ் ஆகலையே, வச்சுருந்துட்டு பிஸ்னஸ் ஆகிற வரைக்கும் வச்சுருப்போன்னு நினைக்காம அவங்க சூழலை புரிஞ்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அவங்கள மிக 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 நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்க மேலே எனக்கு எந்த விதமான வருத்தமெல்லாம் எதுவும் கிடையாது. நிஜமாக எனக்கு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு வந்து ஒரு கதையை கேட்டு ஓகே பண்ணி படம் கொடுத்துருக்காங்க. நான் அவங்கள அந்த உரசல் இருந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்கும். பட் அதுக்காக நான் அவங்கள இது பண்ணுறது அதெல்லாம் இல்லை. அதான் ஒன்று. யார் கூட மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போயாவது காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் பேசுகிறது நான் பொதுவாக யாருக்கிட்டையும் ரொம்பலாம் இது பண்ணிக்க மாட்டேன். இப்போ என் படத்தில் நடித்த ஹீரோயின் யாருக்கிட்டையுமே ரொம்ப டச்லாம் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் இந்த காலை என்னுடைய வேலைகள் முடிஞ்சேன்னா மாலை ஆச்சுன்னா இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். ஒரு 10 வாத்தியார் வேலை பார்க்குறாங்க. அவங்க அந்த வேலைகளில் எனக்கு ப்ரொடியூசர் இருக்கும். அடுத்த படங்கள் வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த வேலைகள் நான் சேர்த்து பண்ணுற வேலைகளாக தான் இருக்கும் மெயினாக. அதான் உண்மை. ஆக்சுவலி அது ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட்டுமே ஹீரோயின் ஓரியன்ட் தான். கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு எதுவும் நம்ம சொல்கிறதில்ல. அது இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட். என்ன அது த்ரிஷா ஒரு ஆப்ஷன். அதில் கண்டிப்பாக த்ரிஷா மேம், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, மஞ்சு வாரியார், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்ணியிருக்கு. உங்கள் முடிச்சோன்னு நேரம் அங்கே தான் போகிறேன். ஸோ இன்னும் எதுவும் நாங்கள் டென்டேட்டிவாக எதுவும் பண்ணல. நான் மார்ச் வரைக்கும் எதுவும் பண்ணுற ஐடியா இல்லை. அதனால் மார்ச்சுக்கு அப்புறம் தான் அதனுடைய நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும்
அதுக்குள்ளே வந்து பெண்கள் வந்து உரிமை இருக்கிற மாதிரி தான் நான் கதைகளே பண்ணியிருக்கேன். அது ஏன்னே தெரியாது எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் எனக்கு பெண்கள் நான் அப்படி தான் என்னை வளர்ந்துருக்க சூழல். அதனால் எனக்கு எல்லா காலகட்டம் இப்போ கூட ஒரு ஸ்கிரிப்டே இருக்கேன். போன வாரம் தான் ஒரு 6 நாள் உட்காந்து ஃபஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். அதனுடைய கிளைமேக்ஸ் முழுக்க முழுக்க ஹீரோயிசம் சப்ஜெக்ட். ஆனால் கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் எதிர்பாராட்டு சொன்னால் அது ஹீரோயின் தான் முக்கிய காரணியாக இருப்பாங்களோ கதை எழுதியிருக்கேன். பெண்கள் இல்லாமல் நம்ம இல்லையே, தாய் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஆண் மட்டும் எப்படி அப்படின்றது என்னுடைய ஒரு ஐடியாலஜி. அதனால் மேக்ஸிமம் ஸ்கிரிப்டுகள் எல்லாமே பெண்கள் பாடுறது ஆடுறது மட்டுமே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமான எமோஷன்ஸ் மனுஷன் எமோஷனில் கனெக்ட் ஆனவன் தான். நீங்கள் டைட்டானிக் எடுத்துக்கிட்டாலும் எமோஷன் தான், அவதார் எடுத்துக்கிட்டாலும் எமோஷன் தான். அதில் அவ்வளோ பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் இன்ட்ரெஸ்ட் ஓடுது, அதில் எமோஷன் தானே. அப்பா பொண்ணு பாண்டிங் எமோஷன் தானே. எமோஷன் கண்டிப்பாக முக்கியம். எமோஷன் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது.